Hello friends, welcome to TAF IAS Academy. நம்ம TAF IAS Academy TNPSC AE JDO-க்கு V3 batch வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த V3 batch-க்கு daily spot test வந்து நம்ம கண்டக்ட் பண்றோம். இந்த spot test-க்கான explanation தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா test 4-க்கான explanation தான் பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் வந்து யாரெல்லாம் எழுதாம இருக்கீங்களோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அந்த லிங்கை ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணிருங்க. அட்டெண்ட் பண்ணி முடிச்சிட்டதுக்கு அப்புறம் இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. சரிங்களா? ஆல்ரெடி டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 அதாவது டெஸ்ட் 1 2 3 இது மூணுத்துக்குமே வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம TAF IAS Academy யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சரிங்களா? அதாவது V3 ஸ்பாட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட்ல வந்து இருக்கும். சரிங்களா? அதுல வந்து டெஸ்ட் 1 2 3க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் இருக்கும். அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க அதை பார்த்துருங்க. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் 4க்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் இதுவரைக்கும் எழுதாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கு. அதை ஓபன் பண்ணி அந்த டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணிருங்க. அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. ஆல்ரெடி எழுதி முடிச்சவங்க இப்போ நீங்க கண்டினியூ பண்ணலாம், வீடியோ எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கான்கிரீட் டெக்னாலஜில டெஸ்ட் 4 தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்போ என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, the high alumina cement is produced by fusing together அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து நிறைய டைப் ஆஃப் சிமெண்ட் இருக்குது. நம்மளுக்கு ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா OPC சிமெண்ட், PPC சிமெண்ட் இது ரெண்டு மட்டும் தான் தெரியும். OPCனா என்னது? ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட். PPC அப்படின்றது போர்ட்லாண்ட் பொசலோனா சிமெண்ட். இது மட்டும் தான் தெரியும். ஆனா இதை தாண்டி இன்னும் நிறைய டைப் ஆஃப் சிமெண்ட் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி சிமெண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹை அலுமினா சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹை அலுமினா சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் C3A மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க? இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. C3A மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. இன்க்ரீஸ் பண்ணா நம்மளுக்கு ஹை அலுமினா சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு மினரலை வந்து ஆட் பண்ணுவாங்க. அதாவது ரா மெட்டீரியல் நார்மலாவே சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்றதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் வேணும்? லைம்ஸ்டோன் வேணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கிளே வேணும். லைம்ஸ்டோன் அப்படின்றது கால்கேரியஸ்னு சொல்லுவாங்க. அர்ஜிலிஷியஸ் அப்படின்றது கிளேன்னு சொல்லுவாங்க. அந்த கிளேக்கு பதிலா பாக்சைட் அப்படின்னு சொல்லி ஒன்னு ஆட் பண்ணுவாங்க. பாக்சைட் அப்படின்றது ஒன் ஆஃப் தி கிளே மினரல் தான். அதை வந்து என்ன பண்ணுவாங்க? லைம்ஸ்டோனோட ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஹை அலுமினா சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? லைம்ஸ்டோன் அண்ட் பாக்சைட் தான். ஜிப்சம் வந்து பாத்தீங்கன்னா இதுல வராது. லைம்ஸ்டோன் அண்ட் பாக்சைட் மட்டும் தான் கரெக்டான ஆன்சர். இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து லைம்ஸ்டோன் அண்ட் பாக்சைட். பாக்சைட் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் கிளே மினரல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த ஹை அலுமினா சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ராக்டரிஸ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இதுல வந்து எந்த ஒரு அட்மிக்சரும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் வந்து क्वेश्चन நம்பர் 1க்கு ஆப்ஷன் A லைம்ஸ்டோன் அண்ட் பாக்சைட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 2 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. இன்கிரீசிங் தி ஃபைனஸ் ஆஃப் தி சிமெண்ட். இப்போ ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா ஃபைனஸ் வந்து அதிகமாக நம்மளுக்கு என்ன ஆகும்? நம்ம சிமெண்ட்ல நிறைய கிரேட் கேள்விப்பட்டிருப்போம். என்னென்ன? 33 கிரேட், 43 கிரேட், 53 கிரேட். சரிங்களா? இது எல்லாமே அதோட கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் கொடுக்குது இல்ல. இப்போ 53 கிரேட்னா 28 டேஸ்ல வந்து 53 நியூட்டன் பர் mm² கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த் கொடுக்கும். அந்த 53 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எதை பொறுத்து கொடுக்கும் அப்படின்னா நம்ம சிமெண்டோட ஃபைனஸை பொறுத்து தான். எவ்வளவுக்கு எவ்வளவு ஃபைனஸ் அதிகமாகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு என்ன ஆகும்? ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயத்துல ஷிங்கேஜும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? இன்க்ரீசிங் த ரேட் ஆஃப் strength development and leads to higher shrinkage. என்னதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபைனஸ் அதிகமா கொடுத்தா நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா ஆகிறது உண்மைதான். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷிங்கேஜும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா நடக்குது. ஷிங்கேஜ்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், வால்யூமெட்ரிக் சேஞ்சஸ் நடக்கதான் என்னன்னு சொல்லுவாங்க? ஷிங்கேஜ். சிம்பிளா சொல்லணும்னா சுருங்குறது. அது ஷிங்கேஜை வந்து நம்ம தடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? ப்ராப்பரா கியூரிங் பண்ணணும். சரிங்களா? நம்ம கியூரிங் ப்ராப்பரா பண்ணா என்ன பண்ணிக்கலாம்? ஷிங்கேஜை வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் क्वेश्चन நம்பர் 2 ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் D இன்கிரீசிங் தி ரேட் ஆஃப் ஸ்ட்ரென்த் டெவலப்மென்ட் அண்ட் லீட்ஸ் டு ஹையர் ஷிங்கேஜ் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 3 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. क्वेश्चन நம்பர் 3 பாருங்க. Consider the following statement for high alumina cement. High alumina cement பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மென்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட் என்ன சொல்லிருக்காங்கன்றத பாருங்க. as highly yearly compressive strength அப்படின்னு சொல்றாங்க. ஹை அலுமினா சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்? இயர்லி ஸ்ட்ரென்த்தை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். சரிங்களா? அதை தான் சொல்றாங்க ஹை இயர்லி கம்ப்ரஷன் ஸ்ட்ரென்த். அதே சமயத்துல அண்ட் ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் மோர் தென் OPC 43 கிரேட் அதை பொறுத்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இட் நாட் சூட்டபிள் ஃபார் கோல்டு ரீஜன். கரெக்ட் தான். ஹை அலுமினா சிமெண்ட் வந்து கோல்டு ரீஜன்ல பயன்படுத்த கூடாது. சரிங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்?
போத் ஏ அண்ட் பி 1 2 ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 4 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் வந்து கேட்டிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. சிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப் ஆஃப் சிமெண்ட் இருக்குது. அதுல ஒரு சிமெண்ட்டை பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஏர் என்டர்டெய்னிங் போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஏர் என்டர்டெய்னிங் போர்ட்லாண்ட் சிமெண்ட்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏர் என்டர்டெய்னிங் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம் டைப்ஸ் ஆஃப் மினரலை வந்து ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த அலுமினியம் பவுடர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஏர் என்டர்டெய்னிங் ஏஜென்ட். நியூட்ரலைஸ்டு வின்சால் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அது ஒன் ஆஃப் த ஏர் என்டர்டெய்னிங் ஏஜென்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஒர்க்கபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். சரிங்களா? ஒர்க்கபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். அப்புறம் வேற என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஃப்ராஸ்ட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பனித்துளி, அதாவது ஃப்ராஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ராஸ்ட் அட்டாக். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இது மெயினான முக்கியமான கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏர் என்டர்டெய்னிங் போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்றது கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ் டு ஃப்ராஸ்ட் அட்டாக் அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, லோ ஹீட் சிமெண்ட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க மெயினா தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டை பத்தியும் லோ ஹீட் சிமெண்ட்டை பத்தியும் தான். சரிங்களா? ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டும் லோ ஹீட் சிமெண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்னு ஆப்போசிட்டா தான் இருக்கும். வடதுருவம் தென்துருவம் மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதாவது ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் C3S வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணும், C2S வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் பண்ணணும். இப்படி பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இதுவே லோ ஹீட் சிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் C2S வந்து கம்மி பண்ணணும். அதே சமயத்துல C3S வந்து கம்மி பண்ணணும். C3S கம்மி பண்ணணும். அதே சமயத்துல C2S வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தணும். இதுதான் என்னன்னு சொல்லுவாங்க லோ ஹீட் சிமெண்ட். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து C3S க்கு அதிகமா இருக்கும். அதே சமயத்துல C2S க்கு வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கம்மியா இருக்கும். அப்ப ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கறத அந்த இதுல சொல்லிட்டாங்க. அப்பனா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? C2S வந்து அதிகப்படுத்தணும். அப்படி அதிகப்படுத்தினா தான் நமக்கு என்ன கிடைக்கும்? லோ ஹீட் சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். C2S வந்து அதிகப்படுத்திட்டு C3S கம்மி பண்ணிட்டோம்னா நமக்கு லோ ஹீட் சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இந்த லோ ஹீட் சிமெண்ட் வந்து எங்க பயன்படுத்தலாம் அப்படின்றது நான் போன டெஸ்ட் 3 எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லியிருந்தேன். அதாவது லோ ஹீட் சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டேம் மாதிரி, அதாவது ஹியூஜ் ஸ்ட்ரக்சர், ரொம்ப பல்ஜான ஸ்ட்ரக்சர்னு பார்த்தா எதை சொல்லலாம்? டேம், ரீடைனிங் வால். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? நார்மலா இருக்கக்கூடிய ஒரு வால் ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செவுரு எடுத்துக்கிட்டாலே முக்கா செவுரு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதோட திக்னஸ் வந்து 230 mm. ஒரு 500 mm திக்னஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு செவுரு கட்டுறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர், பல்ஜான ஸ்ட்ரக்சர், இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன டைப் ஆஃப் சிமெண்ட்டை பயன்படுத்தணும்? லோ ஹீட் சிமெண்ட்டை தான் பயன்படுத்தணும். சரிங்களா? அப்ப டேம் அப்படின்றது ஒரு ஹியூஜ் ஸ்ட்ரக்சர் தான். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லோ ஹீட் சிமெண்ட் தான் பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அப்ப இதுக்கு வந்து என்ன ஆன்சர் கரெக்டா இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. லோ ஹீட் சிமெண்ட்டுக்கு எது கரெக்டா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சூட்டபிள் ஃபார் வெரி லார்ஜ் ஸ்ட்ரக்சர். இப்பதான் நான் சொன்னேன், ரொம்ப லார்ஜான ஸ்ட்ரக்சர்னா டேம் சொல்லலாம், ரீடைனிங் வால் சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இது பிரிட்ஜ் அபூட்மெண்ட் சொல்லலாம், இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். சரிங்களா? இது எல்லாத்துக்குமே வந்து லோ ஹீட் சிமெண்ட் தான் சூட்டபிள். அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிக்கு 1, ஏக்கு 3, பிக்கு 1 அப்படின்னு பார்த்தாலே ஆன்சர் சி தான் கரெக்டா வரும். இருந்தாலும் மற்ற ஆப்ஷனையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஹைட்ரோபோபிக், அதான் ஹியூமிடிட்டி கண்டிஷன், அந்த மாதிரி பிளேசஸ்க்குலாம் அன்ஃபேவரபிளா இருக்கிறதா என்னன்னு சொல்லுவாங்க? ஹைட்ரோபோபிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? ஹைட்ரோபோபிக் போர்ட்லாண்ட் சிமெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா ஹியூமிடிட்டி கண்டிஷன் அந்த மாதிரி பிளேசஸ்க்கு வந்து அன்ஃபேவரபிளா யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அப்ப வந்து சிக்கு வந்து 4. ரேபிட் ஹார்டனிங், இப்பதான் நான் சொன்னேன், ரேபிட் ஹார்டனிங் அப்படின்றது வந்து என்ன பண்ணும்? சீக்கிரமா, அந்த பேர்லயே பாருங்க, ரேபிட் அப்படின்ற வார்த்தை என்ன மீனிங்? ரேபிட்னா மீனிங் என்ன? ஃபாஸ்ட் அப்படின்றது தான் மீனிங். சரிங்களா? சீக்கிரமாவே வந்து பாத்தீங்கன்னா செட் ஆயிடும். அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க? ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரேபிடா வந்து ஹார்டன் ஆகும். அது மீனிங் என்ன சொல்ல வராங்க? ரேபிடா வந்து ஹார்டன் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க சூட்டபிள்? இது வந்து வெரி லார்ஜ் ஸ்ட்ரக்சருக்கு வந்து லோ ஹீட் சிமெண்ட் வந்து சூட்டபிள். அதே வெரி லார்ஜ் ஸ்ட்ரக்சருக்கு ரேபிட் ஹார்டனிங் சூட்டபிளா? கண்டிப்பா சூட்டபிள் இல்ல. அதுதான் சொல்லியிருக்காங்க, அன்சூட்டபிள் ஃபார் வெரி லார்ஜ் மாஸ் கான்கிரீட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ரேபிட் ஹார்டனிங் சொல்லலாம். அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5, ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தான்
இப்போ நான் சொன்ன அதே கான்செப்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்னா ஜென்ரலாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. இதுக்கு வந்து என்ன சொல்லலாம், த ரியாக்ட் வித் சிலிக்கா டியூரிங் பர்னிங் அண்ட் காசஸ் த பார்ட்டிகல்ஸ் யூனிட் டுகெதர் அண்ட் டெவலப்மெண்ட் த ஸ்ட்ரென்த். சரிங்களா, ஆர்டினரி போர்ட்லாண்ட் சிமெண்ட்னா ஜென்ரலா சொல்றது ஸ்ட்ரென்த் வந்து ஜஸ்ட் டெவலப் பண்ணும். சரிங்களா, அப்ப ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 தான் கரெக்டான ஆன்சர். ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் அப்படின்றது என்ன சொல்லலாம், நான் ஏற்கனவே சொன்னேன் C3S வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணனும், C2S வந்து கம்மி பண்ணனும். ரேபிட் ஹார்டனிங் அப்படின்றது C3S மட்டும் இன்க்ரீஸ் பண்ணனும். அப்ப the percentage of C3S maximum order for 50%, அதாவது C3S வந்து 50 to 60%, அது வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும். அதான் என்னன்னு சொல்லலாம், ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து என்ன வரும், பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 அப்படின்றது தான் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, லோ ஹீட் சிமெண்ட். லோ ஹீட் சிமெண்ட் வந்து ரேபிட் ஹார்டனிங்க்கு ஆப்போசிட், அதாவது C2S இன்க்ரீஸ் பண்ணனும், C3S கம்மி பண்ணனும். அதான் என்னன்னு சொல்லுவாங்க, லோ ஹீட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. preserve from the brick high temperature, அதான் இது ஹை டெம்பரேச்சர் அந்த மாதிரி பிளேசஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். இப்போ டேம் அப்படின்றது ஒரு ஹியூஜ் ஸ்ட்ரக்சர், அதுக்கு வந்து நார்மலாவே ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்ப அதுக்கு லோ ஹீட் சிமெண்ட் தான் நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி தான் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய பிளேசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கம்மியா இருக்கக்கூடிய ஒரு சிமெண்ட்டை தான் பயன்படுத்தணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா லோ ஹீட் சிமெண்ட் அப்படின்றது ஹை டெம்பரேச்சர் அந்த மாதிரி பிளேசஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். சரிங்களா, அப்ப C க்கு வந்து பாத்தீங்கன்னா 4 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட். சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட் அப்படின்றது இதுதான் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்ன ஆகும்னா, 2S கூட்டணும், C3S C2S இன்க்ரீஸ் பண்ணணும், 2A குறைக்கணும், C3S C2S C3A C3A, அதே சமயத்தில் C4AF C4AF. இந்த இதில் 2S கூட்டிட்டு 2A குறைச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட். சரிங்களா, 2S கூட்டிட்டு 2A வந்து குறைக்கணும். பேரு சல்ஃபேட் ரெசிஸ்டிங், Sல ஆரம்பிக்குது, அதனால 2S கூட்டணும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்க பயன்படுத்தலாம், சல்ஃபேட் அப்படின்ற பேர்லயே தெரியுது, சல்ஃபேட் ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சிமெண்ட் தான் சல்ஃபேட் ரெசிஸ்டிங். இப்போ வந்து பாத்தீங்கன்னா கெனால், சீவேஜ் அந்த மாதிரி பிளேசஸ்க்குலாம் சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட்டை வந்து பாத்தீங்கன்னா நீங்க பயன்படுத்தலாம். கெனால், சீவேஜ் அந்த மாதிரி பிளேசஸ்க்கு சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட் யூஸ் பண்ணலாம். அப்போ இதுக்கு என்ன மேட்ச் ஆகும், நான் சொன்னேன் 2S கூட்டணும், பர்சன்டேஜ் ஆஃப் C3S C2S இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும், சேம் ஆர்டர் ஃபார் 40%, அதை மட்டும் என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா Dக்கு வந்து 2. இது எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி என்ன இருக்கு, ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 வருது, ஏக்கு 3னா அப்ப இது ரெண்டுத்துல எதனா ஒன்று இருக்கும், பிக்கு வந்து 1, அப்பனா ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 6 வந்து பாத்தீங்கன்னா பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 6ல பாத்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட், அதே சமயத்தில் அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்றத பத்தி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, டைப் ஆஃப் சிமெண்ட் அதோட ப்ராப்பர்ட்டி, இதை பத்தி தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, ஹை ஸ்ட்ரென்த் போர்ட்லாண்ட் சிமெண்ட். அதான் ஹை ஸ்ட்ரென்த் போர்ட்லாண்ட் சிமெண்ட்னாலே நம்ம எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தெரியும், ஹை ஸ்ட்ரென்த் போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்றது வந்து என்ன பண்ணும், இதுல வந்து பாத்தீங்கன்னா அதுல பேர்ல இருக்குது ஸ்ட்ரென்த் வந்து அதிகமா இருக்கும். அப்பனா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று வந்து கண்டென்ட் வந்து அதிகமாக தான் கொடுப்பாங்க, அதாவது C3S வந்து பாத்தீங்கன்னா அதிகமா பண்ணியிருப்பாங்க, அதுதான் வந்து ஹை ஸ்ட்ரென்த் போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. higher content for tricalcium silicate, C3S வந்து இன்க்ரீஸ் பண்றது தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஹை ஸ்ட்ரென்த் போர்ட்லாண்ட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பனா வந்து என்ன வரும், ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 4 தான் கரெக்டா இருக்கும். அடுத்து பாருங்க, சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட்டை பத்தி தான் சொல்றாங்க. சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட்னாலும் சூப்பர் சல்ஃபேட்டட் சிமெண்ட்னாலும் ஒன்று தான். நான் ஏற்கனவே சொன்னேன், கெனால் மாதிரி ஸ்ட்ரக்சர், அந்த கெனால், சீவேஜ் அந்த மாதிரி பிளேசஸ்க்குலாம் வந்து சல்ஃபேட் ரெசிஸ்டிங் சிமெண்ட்டை பயன்படுத்தலாம். அப்பனா அந்த மாதிரி பிளேசஸ்ல வந்து கெமிக்கல் அட்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும், அந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணலாம். அப்ப எக்ஸ்ட்ரீம்லி ரெசிஸ்ட் ஃபார் கெமிக்கல் அட்டாக் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். ஓகேவா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிக்கு வந்து 2 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஹை அலுமினா சிமெண்ட். ஹை அலுமினா சிமெண்ட்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், அலுமினா கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கும். அதுல வந்து எதனா அட்மிக்சர் ஆட் பண்ணுமா, கண்டிப்பா ஆட் பண்ண கூடாது. இதை நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்ப ஹை அலுமினா சிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா should not be used with any admixture அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ரேபிட் ஹார்டனிங். ரேபிட் ஹார்டனிங் பேர்லயே இருக்குது, சீக்கிரமா வந்து ஹார்ட் ஆயிடும். சரிங்களா, அதாவது ரேபிடா ஹார்ட் ஆவறது தான் ரேபிட் ஹார்டனிங் சிமெண்ட். இதுக்கு வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமா இருக்குமா, கண்டிப்பா அதிகமா தான் இருக்கும். எப்படி சொல்றேன்,
C3S, C2S, C3A, C4AF. C3S, C2S படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. C3S பொறுத்த வரைக்கும் இயர்லி ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா அட்டைன் பண்ணும். இது C2S வந்து லேட்டர் ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா அட்டைன் பண்ணும். இது வந்து 7 days ஸ்ட்ரென்த், இது மோர் தென் 7 days ஸ்ட்ரென்த். இதுக்கு வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமா இருக்கும், இதுக்கு ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கம்மியா இருக்கும். அப்ப இதுக்கு ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமா இருக்கறனால தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இது ரேபிட் ஆர்டனிங் சிமெண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா C3S வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுறோம், அதனால வந்து என்ன ஆகுது, ரேபிடா வந்து பாத்தீங்கன்னா ஹார்டன் ஆயிடுது. அதே சமயத்துல வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாயிடுது. சரிங்களா? அப்ப ரேபிட் ஆர்டனிங் சிமெண்ட் அப்படின்றது ஹையர் ரேட் ஃபார் ஹீட் டெவலப்டு டியூரிங் த ஹைட்ரேஷன் ஆஃப் சிமெண்ட். சரிங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? क्वेश्चन நம்பர் 6க்கு ஏக்கு 4 வருது, பிக்கு வந்து பாத்தீங்கன்னா 2, ஏக்கு 4 பிக்கு 2 நாலே இதுக்கு ஆன்சர் டி தான். சரிங்களா? சிம்பிளா சொல்லணும்னா C3S இருக்கக்கூடிய சிமெண்ட் அதுக்கு வந்து ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமா தான் இருக்கும். சரிங்களா? C2S வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய சிமெண்ட்டுக்கு ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் கம்மியா இருக்கும். சரிங்களா? அதுதான் லோ ஹீட் சிமெண்ட்டுக்கும் ரேபிட் ஆர்டனிங் சிமெண்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 7. क्वेश्चन நம்பர் 7 பாருங்க. இப்போ இது ஜென்ரலா நான் இது ஆல்ரெடி இந்த क्वेश्चन நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இதை பத்தி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் அது எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ரேபிட் ஹார்டனிங் அப்படின்னு சொன்னாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், C3S இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும். அப்பனா ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். சரிங்களா? ஹீட் ஆஃப் ஹைட்ரேஷன் அதிகமா இருக்கக்கூடிய பிளேஸ்னாலே கண்டிப்பா டேம் வராது. லோ ஹீட் சிமெண்ட்டுக்கு தான் டேம் வரும். சரிங்களா? அப்போ வந்து ரேபிட் ஹார்டனிங் அப்படின்னு சொன்னாலே எதை சொல்லலாம்? நல்லா யோசிங்க. ரேபிட் ஹார்டனிங் இந்த இதெல்லாம் படிச்சு பாருங்க. ரிஃப்ராக்டரி கான்கிரீட் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒன்று சொல்லியிருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டேம் சொல்லியிருக்காங்க, வேற என்ன சொல்லியிருக்காங்க, அண்டர் வாட்டர்னு சொல்லியிருக்காங்க, கோல்டு வெதர்னு சொல்லியிருக்காங்க, ரிப்பேர் ஃபார் பிரிட்ஜஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக ஆட் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு பிரிட்ஜில் வந்து எதனா ஒரு பிளேஸ் வந்து ரிப்பேரிங் ஆயிருக்கு, நீங்க வந்து என்ன பண்றீங்க, அந்த இடத்துல கான்கிரீட் வந்து போடுறீங்க. சரிங்களா? அதை ரீஹாபிலிட்டேஷன் பண்ணி அங்க கான்கிரீட் போடுறீங்க. அப்ப அது வந்து என்ன ஆகணும், சீக்கிரமா ரேப்பிடா வந்து என்ன ஆகணும், ஹார்ட் ஆயிடணும். சரிங்களா? அப்ப வந்து ரிப்பேர் ஆஃப் பிரிட்ஜஸ் அப்படின்றது தான் ரேபிட் ஹார்டனிங். சரிங்களா? அப்ப ஏக்கு வந்து என்ன வரும், ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 தான் வந்து கரெக்டான ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, குயிக் செட்டிங். குயிக்கா வந்து செட் ஆகணும். குயிக் செட்டிங்னாலே நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜிப்சம் ஷுட் பி ஆப்சென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிப்சம் வந்து 1 to 3% அப்ப லெஸ் தென் 1% அப்படின்னா ஜிப்சம் வந்து ஆப்சென்ட் அப்படி இருந்தா குயிக் செட்டிங் சிமெண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். குயிக் செட்டிங் சிமெண்ட் எங்க பயன்படுத்துவாங்க, அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல என்ன சொல்லலாம், கெய்சான் ஃபவுண்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த மாதிரி பிளேசஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். குயிக் செட்டிங் சிமெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அண்டர் வாட்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து பயன்படுத்துவாங்க. அப்ப வந்து பிக்கு 3, ஏக்கு வந்து 5, பிக்கு 3 சொன்னாலே அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான். ஹை அலுமினா சிமெண்ட் அப்படின்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதான் ரிஃப்ராக்டரிஸ் கான்கிரீட் இன் இண்டஸ்ட்ரி. சரிங்களா? இந்த மாதிரி பிளேசஸ்க்கு பயன்படுத்துவாங்க. சரிங்களா? அடுத்து லோ ஹீட். லோ ஹீட்னு சொன்னாலே டேம். இப்போ நான் இவ்வளவு நேரம் சொன்னதுலேயே உங்களுக்கு வந்து ஈஸியா மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 8 பாருங்க. The Portland cement manufacture for pure white chalk and clay but free from iron oxide. அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, free from iron oxide. iron oxide should be nil அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படி சொன்னாலே நம்மளுக்கு என்ன கிடைக்கும், நார்மலா சிமெண்ட்ல வந்து கலர் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த கலர் வந்து என்ன கலரை கொடுக்குது, கிரீனிஷ் கிரே கலரை கொடுக்குது. இது ஒரு டெஸ்ட்ல நம்ம வந்து கேட்டிருந்தோம். இப்போ கிரீனிஷ் கிரே கலர்ல இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமான ஆள் யாரு, அயன் ஆக்சைடு. அந்த அயன் ஆக்சைடை நம்ம யூஸ் பண்ணாம விட்டுட்டாலே நம்மளுக்கு என்ன ஆயிடும், கலரே கொடுக்காம போயிடும். அப்போ வந்து நார்மலா இருக்கக்கூடிய அந்த கிரீனிஷ் கிரே இருக்கக்கூடிய ஒரு சிமெண்ட் வந்து என்ன ஆயிடும், ஒயிட் சிமெண்டா மாறிடும். சரிங்களா? ஒயிட் சாக், ஒயிட் சிமெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணா நீங்க என்ன பண்ணணும், ஒயிட் சாக் இருக்குல்ல அதை பயன்படுத்தணும். அதே சமயத்தில் அயன் ஆக்சைடை வந்து நில் பண்ணிடணும், should be absent அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் சிமெண்ட் தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, ஒயிட் சிமெண்ட் எங்கெல்லாம் பயன்படுத்துவாங்க, அது எல்லாருக்குமே தெரியும். ஒயிட் சிமெண்ட்னாலே வெள்ளை சுண்ணாம்பு தான். இது வந்து டைல்ஸ் இருக்குல்ல, டைல்ஸ் 2 டைல்ஸ் ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்றதுக்கு அந்த இடத்துக்கு பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து டேடா ஒர்க்ஸுக்கு கூட வந்து பயன்படுத்துவாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 9 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. The bulking of sand is caused by, bulking of sand அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா SR வந்து 0 to 100% நம்ம என்ன பண்ணியிருக்கணும்,
நார்மலா இருக்கக்கூடிய சாண்ட் அக்ரிகேட்ல ஃபைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட் ரெண்டு இருக்கு. ஃபைன் அக்ரிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா 4 to 5% மாய்ச்சர் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த சாண்ட் வந்து என்ன ஆகும், பல்ஜ் ஆகும். அதாவது எஸ்ஆர் வந்து 100% விட கம்மியா இருக்கணும், 0% விட அதிகமா இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சாயிலும் இன்னொரு சாயிலுக்கும் இடைப்பட்ட கேப்ல, அதாவது ஒரு சாயில் எடுத்துக்கிட்டாலே ரெண்டு சாண்ட் இருக்குன்னு வைங்க, அந்த சாண்டுக்கு இன் பிட்வீன்ல வந்து வாட்டர் வந்து என்ன ஆகும், அந்த வாய்ட்ஸ்ல ஃபில் ஆகும் போது என்ன ஆகுதுன்னா அது பல்ஜிங் ஆகும். சரிங்களா, அதுதான் பல்கிங் ஆஃப் சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஃபார்முலா கூட நம்ம படிச்சிருப்போம், H minus H dash divided by H dash into 100% அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். சரிங்களா, இதை யூஸ் பண்ணி தான் எவ்வளவு பர்சன்டேஜ் பல்ஜிங் நடந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிப்போம். இந்த பல்கிங் ஆஃப் சாண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எதை காஸ் பண்ணும், சர்ஃபேஸ் மாய்ச்சரை தான் வந்து பாத்தீங்கன்னா காஸ் பண்ணும். இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சர்ஃபேஸ் மாய்ச்சர் அப்படின்றது தான் கரெக்டா இருக்கும். சரிங்களா, அதே மாதிரி பல்கிங் ஆஃப் சாண்ட் வந்து ஒன்லி ஃபார் ஃபைன் சாண்ட்ல மட்டும் தான் நடக்கும், கோர்ஸ் சாண்ட்ல கண்டிப்பா நடக்காது. கோர்ஸ் சாண்டுக்கு பல்ஜிங்கே கிடையாது, அதனால கோர்ஸ் சாண்டுக்கு வந்து 0, அது நெக்லிஜிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन नंबर 10 என்ன சொல்ல வராங்கன்றத பாருங்க. The aggregate is called fine aggregate completely retained on aggregateல fine aggregate coarse aggregate னு நம்ம ரெண்டு விதமா பிரிக்கலாம். fine aggregate அப்படின்றது சாண்ட், கோர்ஸ் அக்ரிகேட் அப்படின்றது ஜல்லி. இது எல்லாருக்குமே நல்லா இருக்கும் தெரியும். அது இந்த விஷயத்துல என்ன சொல்ல வராங்கன்னா சீவ் சைஸை பேஸ் பண்ணி தான் ஃபைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இப்போ வந்து என்ன சொல்றாங்கன்னா 75 மைக்ரான் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு, 75 மைக்ரான். இப்போ வந்து 75 மைக்ரான்ல வந்து பாத்தீங்கன்னா ரீடைன் ஆவறது தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஃபைன் அக்ரிகேட். சரிங்களா, அதுல பாஸ் ஆச்சுன்னா அது அதாவது 75 மைக்ரானுக்கு ரீடைன் ஆகணும். சரிங்களா, இப்போ வந்து அக்ரிகேட்ல ஃபைன் அக்ரிகேட் கோர்ஸ் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமா பிரிக்கிறாங்களா. 75 மைக்ரான்ல ரீடைன் ஆவறது தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஃபைன் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதை எம்எம்ல மாத்தணும்னா என்ன, எப்படி மாத்தலாம், ஒரு மைக்ரான் அப்படின்றது 1000 mmக்கு சமம். அப்பனா 0.075 mmc, அதுதான் கரெக்டான ஆன்சர். क्वेश्चन नंबर 10 க்கு என்ன கரெக்டான ஆன்சர் வரும், ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 11. क्वेश्चन நம்பர் 11 என்ன சொல்றாங்க பாருங்க, the increasing the volume of dry sand when water is added. அதாவது என்ன சொல்றாங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணும்போது அது வந்து என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அந்த டோட்டல் வால்யூம் வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு முக்கியமான ஆள் யாரு, பல்கிங் ஆஃப் சாண்ட் அப்படின்றதான் சொல்லுவாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து பல்கிங் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, இந்த பல்கிங் ஆஃப் சாண்ட் வந்து நீங்க வீட்லயே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது வந்து நீங்க என்ன பண்ணிக்கிறீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்துக்கங்க, அந்த கிளாஸ்ல வந்து ஒரு சாண்ட், ட்ரை சாண்ட் எடுத்துக்கங்க. அந்த ட்ரை சாண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் மட்டும் ஆட் பண்ணுங்க, அதிகமா ஆட் பண்ணாதீங்க. அதாவது எஸ்ஆர் வந்து 100% வரக்கூடாது, அதே சமயத்துல எஸ்ஆர் வந்து 0வாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து இனிஷியலா ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதுல வந்து நீங்க சாயில் வந்து கொட்டி வச்சிருப்பீங்க, ட்ரை சாயில வந்து கொட்டி வச்சிருப்பீங்க. அதோட ஹைட் என்னன்றதை நீங்க இனிஷியலா மெஷர் பண்ணுங்க. அதே சமயத்துல என்ன பண்ணுங்க, ஒரு வாட்டர் வந்து அதில் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், அது குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வந்து பல்ஜிங் ஆகும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அந்த ஹைட்டை மெஷர் பண்ணுங்க. இது ரெண்டுத்துக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றத கண்டுபிடிங்க. இதுதான் பல்கிங் ஆஃப் சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, இப்போ அடுத்த क्वेश्चन பாருங்க, क्वेश्चन நம்பர் 12. ஃபைனஸ் மாடுலஸ், அதுக்கான ஃபார்முலா தான் கேட்குறாங்க. ஃபைனஸ் மாடுலஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிரிக்கல் நம்பர். ஃபைன் அக்ரிகேட்டுக்கும் கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கும் உள்ள ஒரு எம்பிரிக்கல் நம்பர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஃபைனஸ் மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் கோர்ஸ் அக்ரிகேட் மைனஸ் ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் மிக்ஸ் டிவைடட் பை ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் மிக்ஸ் மைனஸ் ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஃபைன் அக்ரிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ அந்த மாதிரி மேட்ச் எது வருது பாருங்க, இதுல பிளஸ் வருது, கண்டிப்பா இது கிடையாது. இதுலயும் பிளஸ் வருது, இதுவும் கண்டிப்பா கிடையாது. இதுல ஒரு பிளஸ் ஒரு மைனஸ் வருது, கண்டிப்பா இதுவும் கிடையாது. அப்பனா கண்டிப்பா இதுக்கு ஆன்சர் என்னவா தான் இருக்கும், ஆப்ஷன் சி தான் இருக்கும். சரிங்களா, இதை வந்து நீங்க ஃபார்முலாவா படிக்கிறத விட ஷார்ட்கட்ல படிக்கலாம். அது எப்படி படிக்கலாம்னா பெருசு மைனஸ் மீடியம் டிவைடட் பை மீடியம் மைனஸ் சிறுசு, இப்படி படிச்சாலும் உங்களுக்கு ஈஸியா தான் இருக்கும். நம்ம கிளாஸ் நடத்தும் போது ஃபைனஸ் மாடுலஸ்னா என்னன்றதை டீட்டெயிலா சொல்லியிருந்தோம். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். சரிங்களா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, the bulking of coarse aggregate. கோர்ஸ் அக்ரிகேட்டுக்கு பல்ஜிங் நடக்குமா, கண்டிப்பா நடக்காது. இதை நீங்க வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் சொன்னேன்ல கிளாஸ்ல வந்து சாண்டை கொட்டி, அதாவது மணலை கொட்டி ட்ரை பண்ணுங்கன்னு, அதே கிளாஸ்ல வந்து ஒரு ஜல்லி, ஒரு குறிப்பிட்ட ஜல்லியை வச்சு அதுல வாட்டரை வந்து ஆட் பண்ணுங்க, கண்டிப்பா பல்ஜிங் நடக்கவே நடக்காது. கோர்ஸ் சாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா அந்த அக்ரிகேட்டோட வெயிட் வந்து ரொம்பவே ஜாஸ்தியா தான் இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், பல்ஜிங் வந்து நடக்காது. அப்ப இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெக்லிஜிபிள் அப்படின்றதா கரெக்ட். ஓகேவா, கோர்ஸ் சாண்ட்ல பல்கிங் வந்து நெக்லிஜிபிள் அப்படின்றதா கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, क्वेश्चन नंबर 14.
ஃபார் ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட் பெஸ்ட் அக்ரிகேட். அதாவது அக்ரிகேட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்கு. ஹை ஸ்ட்ரென்த் கான்கிரீட்டுக்கு என்ன டைப் ஆஃப் அக்ரிகேட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரவுண்டட், இர்ரெகுலர், ஆங்குலர், ஆல் இன் ஆல் அக்ரிகேட். இப்போ இதுல எது பெஸ்ட்னு சொல்லலாம்? ஆங்குலர் அக்ரிகேட் தான் பெஸ்ட்னு சொல்லலாம். சரிங்களா? ரவுண்டட் அக்ரிகேட் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி வந்து ரவுண்டா இருக்கும். அதாவது கூழாங்கல், பிபிள்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா, கூழாங்கல், அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க ரவுண்டட் அக்ரிகேட். இந்த ரவுண்டட் அக்ரிகேட்டை பொறுத்த வரைக்கும் இன்டர்லாக்கிங் ப்ராப்பர்ட்டி நல்லாவே கொடுக்கும். சரிங்களா? அதனால ஒர்க்கபிலிட்டி வந்து பெட்டரா இருக்கும். ஒர்க்கபிலிட்டி வந்து நல்லா கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ரவுண்டட் அக்ரிகேட் பயன்படுத்தலாம். ஆனா இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா இருக்காது. இதுக்கு ஸ்ட்ரென்த் ரொம்பவே கம்மியா தான் இருக்கும். சரிங்களா? இர்ரெகுலர் அப்படின்றது பேர்லே தெரியுது, இது கண்டிப்பா ஸ்ட்ரென்த்தை கொடுக்காது. ஆல் இன் ஆல் அக்ரிகேட்னா எல்லாமே சேர்ந்த மாதிரி வரும், இதுவும் கண்டிப்பா ஸ்ட்ரென்த்தை கொடுக்காது. ஆங்குலர் அக்ரிகேட் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கான்கிரீட்ல யூஸ் பண்ற எல்லா டைப் ஆஃப் அக்ரிகேட் அது எல்லாமே வந்து ஆங்குலர் அக்ரிகேட் தான். சரிங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. क्वेश्चन நம்பர் 15. Which of the following material offer greater resistance for cracking or disintegrate when subjected to fire? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா நெருப்பை தாங்கக்கூடிய அளவுக்கு சக்தி இருக்கிறது. அதாவது கிரேட்டர் ரெசிஸ்டன்ஸ் ஃபார் ஃபயர் அப்படின்னு சொல்றாங்க. ஃபயரே ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய சக்தி அது என்னன்னு சொல்லுவாங்க? ஆஸ்பெட்டாஸ் சிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்பெட்டாஸ் ஃபைபரை தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல பயன்படுத்துவாங்க நார்மல் சிமெண்ட்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபயரை ரெசிஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கும். இது எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தா சிம்னி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆஸ்பெட்டாஸ் சிமெண்ட் பயன்படுத்துறீங்க அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் அதிகமாக ரெசிஸ்ட் பண்ணும். சரிங்களா? அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இன்னைக்கு வந்து நம்ம 15 क्वेश्चनக்கான எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸ் வந்து பார்த்துட்டோம். இதுல வந்து டைப்ஸ் ஆஃப் சிமெண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து क्वेश्चंस வந்து எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம கிளாसेसல வந்து அந்த டாபிக்கை டீடைலா பார்த்தாச்சு. இப்போ டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்லயும் வந்து பாத்தீங்கன்னா இத பத்தி நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து பேட்ச் டீடைலை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமில வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓக்கு புதுசா வந்து ஒரு ஆன்லைன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்சோட நேம் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் விஸ்வேஸ்வராயா. இது சுருக்கமா V3 பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ ரெண்டுத்துக்குமே கம்பைண்டா தான் இந்த பேட்ச் வந்து நம்ம கொண்டு போறோம். இப்போ அப்கமிங் வந்து ஏஇ கால்ஃபரும் வரப்போகுது, ஜேடிஓ கால்ஃபரும் வரப்போகுது. எக்ஸாம் வந்து டென்டேட்டிவா நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் மந்த்ல ஏஇ சொல்லியிருக்காங்க, நவம்பர் மந்த்ல ஜேடிஓ சொல்லியிருக்காங்க. இப்போ வரப்போற எக்ஸாமை பேஸ் பண்ணி தான் இந்த பேட்சை நம்ம வந்து ஆரம்பிச்சிருக்கோம். டெக்னிக்கல் ஜிஎஸ் ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம இந்த கிளாஸஸ் வந்து கொண்டு போறோம். இந்த பேட்சை பொறுத்த வரைக்கும் 130 பிளஸ் கிளாसेस 400 பிளஸ் ஹவர்ஸ். சரிங்களா? இத்தனை செஷன் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். இது எப்படி நடக்கும்னா ஆன்லைன்ல நடக்கும். டாப் ஐஸ் மொபைல் ஆப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப்ல வந்து நம்ம அட்மிஷன் போடுற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் லாகின் பண்ணி கொடுத்துருவோம். அந்த ஆப்ல வந்து வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஷெட்யூல் படி கொடுத்துருவோம். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 4 கிளாसेस முடிஞ்சிருக்கு. அந்த கிளாसेसக்கான வீடியோஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம், மொபைல் ஆப்லயே கொடுத்துருவோம். நீங்க அப் டு எக்ஸாம் வரைக்கும் இந்த வீடியோஸை எப்ப வேணாலும் பார்த்துக்கலாம். இப்போ வரப்போற நவம்பர்ல ஜேடிஓ எக்ஸாம் வருது அப்படின்னா அந்த இன் பிட்வீன் கேப்ல எப்ப வேணாலும் இந்த வீடியோஸ் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? இந்த பேட்சுக்கு வந்து நீங்க அட்மிஷன் போடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. 8668029422 அப்படி இல்லைன்னா 6382809713 அப்படி இல்லைன்னா 7806942276 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா இந்த பேட்சை பத்தி ஃபுல் டீடைல்ஸும் வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. சரிங்களா? நீங்க சாம்பிள் கிளாஸ் பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க, அதாவது இந்த பேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. சரிங்களா? அதாவது இந்த பேட்சோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து இன்ட்ரோ கிளாஸ் வந்து நம்ம ஃப்ரீ கிளாஸா கொடுத்துருக்கோம். கான்கிரீட் டெக்னாலஜி ஒரு சப்ஜெக்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து ஆரம்பிச்சிருப்போம். சரிங்களா? இந்த கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான், இது யார் வேணாலும் அட்டெண்ட் பண்ணலாம். நீங்க அந்த சாம்பிள் கிளாஸ் பார்த்துட்டு கூட நம்ம பேட்சுக்கு வந்து அட்மிஷன் போடலாம். சரிங்களா? அந்த சாம்பிள் கிளாஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு, அந்த லிங்கை ஓபன் பண்ணி பார்த்துக்கங்க. சரிங்களா? அப்புறம் இந்த பேட்சை பத்தி ஃபுல் டீடைல்ஸ் தெரியணும்னா கீழே தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணிக்கங்க. சரிங்களா? மேலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஜேடிஓ இந்த மாதிரி எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெலகிராம் சேனல் வந்து இருக்குது. டாப் இன்ஜினியரிங் சர்வீஸ் அப்படின்னு ஒரு டெலகிராம் சேனல் இருக்கு. இந்த டெலகிராம் சேனல்ல நம்ம டெய்லி குவிஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 क्वेश्चंस வந்து போட்டுட்டு இருக்கோம். இது போக இந்த மாதிரி ஸ்பாட் டெஸ்ட் வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க்ல ஃப்ரீயா வந்து நம்ம கொடுக்குறோம். அதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேங்க் லிஸ்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போட்டு கொடுத்துறோம். நீங்க எடுக்கிற மார்க்குக்கு என்ன ரேங்க் அப்படின்றது ரேங்க் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? அந்த டெலகிராம் சேனல் வந்து டாப் இன்ஜினியரிங் சர்வீஸ். அந்த டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த டெலகிராம் சேனல்ல யாரெல்லாம் ஜாயின் பண்ணலையோ எல்லாரும் அந்த லிங்கை ஓபன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஒரு 9000 பிளஸ் மெம்பர்ஸ் வந்து இந்த டெலகிராம் சேனல்ல இருக்காங்க. நீங்க அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை ஓபன்
பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சரிங்களா? அடுத்த டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ல வந்து நம்ம பார்ப்போம். இந்த V3 பேட்ச் ஸ்பாட் டெஸ்ட் இதை பயன்படுத்தி வரப்போற TNPSC AE JDO எக்ஸாம் நீங்க நல்லபடியா கிளியர் பண்ணணும்னு சொல்லி TAF IAS அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ.